நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எப்படியாச்சும் வாங்கிடணும். எதை? சொந்த வீட்டை, கார், வண்டி, வாகனத்தை. அதே போலதான் எப்படியாவது வாங்கிடணும் பதவிகளை. நம்ம எதிர்பார்த்த பதவி, ப்ரொமோஷன், சம்பளம் எப்படியாவது வாங்கிடணும். அதே போலதான் பணம், பெருமளவு பணம், கடனா வாங்கக்கூடிய பணம், கடனா கொடுத்த பணம் திரும்ப வரணும்னு கிடைக்கக்கூடிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய ஷேர், பங்கு, லாபம் எப்படியாவது வாங்கிடணும். இப்படிப்பட்ட விஷயம் கிடைக்குமா? கிடைக்குங்க. இந்த குறிப்பிட்ட அதிர்ஷ்ட நாட்களில் அது கிடைப்பதற்கு யோகம் உண்டு. தொட்டதெல்லாம் துலங்கும் பொன்னாகும். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணம், பதவி, சொத்து, பங்கு, ஷேர், லாபம் கிடைப்பதற்கு 100% வாசல் கதவை திறந்து விடும். அந்த அதிர்ஷ்ட நாட்கள் எவை எவை அப்படின்றத இன்றைய பதில் பார்க்கிறோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பச்சை கொடி காட்டும் நிச்சயமான முறையில். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திர யோக பலனை பற்றி பார்க்கிறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கும்பராசி ராசிநாதன் சனி பகவான், சதய நட்சத்திரம் நட்சத்திராதிபதி ராகு பகவான். அதனாலேயே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ராகுனுடைய சனியினுடைய காரக அம்சம் பொருந்தும். அதனாலேயே வாழ்க்கையில நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு. அதே போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களும் கையேந்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல திடகாத்திரமாக இருப்பார்கள். தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு, மன ரீதியான வலிமை இவர்களுக்கு உண்டு. சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு காலம் அதுக்கு சாதகமா இருக்குமா, விதி அதுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா நிறைய பேத்துக்கு பாதகம் பண்ணத்தான் செய்யும். சரி, அதுல இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழியை அதே கிரகங்கள் சில குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட நாட்கள்ல நட்சத்திர நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே ஜோதிட ரீதியாக உங்கள் கைக்கு வரக்கூடிய பணம், சொத்து, பங்கு, ஷேர், லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கு. உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய நாள் இருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது எல்லா நட்சத்திரத்திற்கும், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இப்போ சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகு பகவானுக்குரியது. சதய நட்சத்திரத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னா புரட்டாதி வரும். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அந்த குரு உங்களுடைய கும்பத்திற்கு 2ஆம் இடம் மீனத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர். சரிங்களா? தனக்காரர். இந்த அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம், ஸோ அந்த நட்சத்திரத்தோடு அடுத்து தொடர்புடைய நட்சத்திரங்கள் புரட்டாதி எப்படி குருவானுக்குரியதோ அதே போல புரட்டாதிக்கு குருவானுக்குரிய பிற நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரம் இருக்கு? ஒன்று புனர்பூசம் மற்றும் விசாகம். இதைத்தான் அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. இந்த 3 நட்சத்திர நாட்கள் வருகின்ற பொழுது இந்த வழியில உங்களுக்கு வெற்றியும் லாபம் கிடைக்கும். அது எந்த வழி? முதல்ல இப்போ புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அந்த நாட்களை தேர்ந்தெடுத்துங்க. இந்த புரட்டாதி நட்சத்திர நாட்களில் பூர்வீக சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, கொடுத்த பணம் திரும்ப வாங்குறது அல்லது கடனாக ஒரு பணம் பெறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, உங்களுக்கு தொழில் ரீதியான பங்கு, ஷேர், லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு முயற்சி பண்றது, குடும்ப உறவுகளுக்கு ஒரு வேலை தொழில் அமைஞ்சு அதன் மூலமா வருமானம் உங்க கைக்கு வர்றது, கல்லாப்பட்டி நிறையிறது, பேங்க்ல பணம் போடக்கூடிய நாள், பண சேமிப்பு, ஒரு முதலீடு பண்ண போறீங்க ஒரு விஷயத்துல, அந்த நாள் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திர நாளாக இருந்தால் நிச்சயம் 100% ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பணமானது, சொத்தானது, பதவியானது இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்பு உண்டு. குறிப்பிட்டு குடும்ப ரீதியான உறவுகள், கொடுத்த பணம் மற்றும் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம், இவை அனைத்தும் இந்த புரட்டாதி நட்சத்திர நாள் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல குடும்பத்துல ஒரு நபர்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்க, ரிட்டர்ன் வாங்க முடியல அப்படின்னா இந்த நாளை தேர்ந்தெடுத்துங்க. சரிங்களா? தங்க நகை, அடமானத்திற்கு போன தங்க நகை மீட்டெடுப்பது இந்த நாளாக இருந்தால் திருப்பி அடமானத்திற்கு போகாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நாள்கள் தேர்ந்தெடுத்துங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமா இருக்கும். இதற்கு அடுத்து புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு காதல், கல்யாணம், அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு பெற்றுத்தர்றது, பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம், திருமணம் போன்ற விஷயத்தை முடிச்சு கொடுப்பது புனர்பூச நட்சத்திரமாக இருக்கும். அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வரன் பார்க்க போனாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேர்வு எழுதுறதுக்கு, எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க முயற்சித்தாலும் சரி, அல்லது இன்டர்வியூல செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக அது 100% வெற்றி லாபத்தை கொடுக்கும். புதிய தங்க நகை வாங்குறதுக்கும், அதே போல சினிமா வாய்ப்பு, அரசியல் பதவி வாய்ப்பு,
பதவிக்காக நீங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க இந்த புனர்பூச நட்சத்திரம்ன்றது பதவி வாய்ப்புக்குண்டான முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்க, கண்டிப்பா 100% அது வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரங்களுக்கு காதல் கைகூடும், கல்யாணத்துல வாய்ப்புகள் இங்க உண்டு, பதவி வாய்ப்பு, சினிமா பதவி வாய்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு. அதுபோல இந்த புனர்பூச நட்சத்திர நாளன்னைக்கு இந்த லாட்டரி டிக்கெட், இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் போன்ற விஷயத்திற்கு முயற்சி பண்ணால் அந்த முயற்சியில் 100% லாபங்கள் ரிட்டர்னியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்த ஒரு நட்சத்திரம் அப்படின்றது விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே குருவுக்குரியதான். ஆனால் அது இருக்கக்கூடிய ராசிகள் பொறுத்து உங்களுக்கு வேற விதமான பலனை கொடுக்கும். இப்போ விசாக நட்சத்திரம் அப்படின்றது உங்களுடைய கும்பத்திற்கு துலாம் ராசியில, அதாவது 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய பதவிகள், தந்தையின் வழி சொத்துக்கள், பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பழக்க வழக்கம், வெளிநாடு யோகங்கள், சரிங்களா, பெரிய பவர்ல இருக்கிறாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த விசாக நட்சத்திரத்தை அன்று அந்த மீட்டிங் உங்களுக்கு நடந்தா அதனால உங்களுக்கு பல விதத்தில் லாபமும் நன்மையும் நடக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், சரிங்களா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, அதெல்லாமே இந்த விசாக நட்சத்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் தொழில் தொடக்கம், தொழில் ரீதியான நன்மைகள், தொழில் ரீதியான லாபங்கள் இந்த விசாக நட்சத்திர நாளைக்கு உங்களுக்கு அமையும். பரம்பரை தொழில், பூர்வீக தொழில், தந்தை பார்த்த வேலை, தந்தை பார்த்த தொழில் உங்களுக்கு அமையிறது, இதெல்லாமே இந்த விசாக நட்சத்திர அன்னைக்கு கிடைக்கும். அதே போல லேண்டு வியாபாரம், ஒரு சொத்து வாங்குறது, சொத்து கைக்கு வர்றது போன்ற விஷயங்கள் இதன் மூலமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது விசாக நட்சத்திர அன்னைக்கு தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலமாக நன்மை மட்டுமே உங்களுக்கு அதிகமான முறையில் நடக்கும். சரிங்களா? அதே போல தங்கம் வாங்குறது கூட இந்த நாளை இங்கே தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்த்து முடிச்சுட்டு அதன் ரீதியாக உங்களுக்கு நன்மை நடக்கும்னா அது இந்த நாளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 நட்சத்திர நாட்கள் புரட்டாதி, புனர்பூசம், விசாகம், இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நாட்களை தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு பணம், பதவி, சொத்து இந்த 3ம் வரக்கூடிய நாளாக அது இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. நீங்க அதை எதிர்பார்த்து முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி எந்த நாட்களில் முயற்சி பண்ணுங்க, 100% உங்களுக்கான கதவை திறந்துவிடும். எத்தனை கிரகங்கள் என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் இந்த அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திர நாளைக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் மட்டுமே உங்களுக்கு வந்து நிற்கும். அதை யாராலும் எந்த ஒரு கிரகத்தையும் தடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சரியான நாள், அந்த நாளை தேர்ந்தெடுத்து வாய்ப்பினை பயன்படுத்திங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான முறையில் மாறும். மேலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பிட்டு ராஜகாளியம்மன் சொல்லக்கூடிய காளிகாம்பாளுடைய வழிபாடு ரொம்ப தீவிரம் பண்ணிக்கிறது நல்லது. காளிகா அம்பாள் அப்படின்றது காளி தெய்வம், வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஆலை. சரிங்களா? காளி அம்மன், காளி அம்பாள் அப்படின்றது ரெண்டுமே வேற வேற. ஸோ காளிகா அம்பாள் அப்படின்றது வடக்கு நோக்கி காளி தெய்வம் திரும்பி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பா பெரிய அளவு நன்மையும் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தையும் நீங்கள் தொடுவது உறுதி. ஸோ அந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.